Glory be to the holy name of the Lord. ஆதியாகமம் Genesis 32ஆம் அதிகாரம் chapter 32 29, 30, 31 வசனங்கள் வாசிப்போம். verses 29, 30 and 31. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. யாக்கோபு தேவனோடு ஒரு இரவு முழுவதும் போராடி கொண்டிருந்தான். Jacob was striving with the Lord for the whole night. அவனுடைய வாழ்வில் ஒரு நிர்பந்தமான நிலவரத்துக்கு அவன் கொண்டு வரப்பட்ட ஒரு நேரம். It was the time he brought into the wretched state of his life. ஒரு காலத்துல எப்படியும் வாழ்ந்து விடலாம் என்கிற நம்பிக்கையோடு இஷ்டப்படி செயல்பட்டு வந்த ஒரு மனிதன். He was a man lived accordingly anyway he can live. ஆனால் இப்பொழுது குடும்பம், பிள்ளைகள், சந்ததிகள் என்று பெருகின உடனே அவன் தன்னுடைய வாழ்க்கையை அமைதியாக கொண்டு செல்ல முற்பட்டான். Now also he wanted to take his life peacefully when children and the wife and the seeds are increased. வாலிபனா இருக்கும் பொழுது அவனுக்கு பலவிதமான திறமைகளும் அவனால் வாழ முடியும் என்கிற ஒரு துணிச்சலும் நம்பிக்கையும் அவனுக்குள்ளே காணப்பட்டது. When he was the young man, he had a brave and the capability and he can live boldly. ஆனால் இப்பொழுது குடும்பம், பிள்ளைகள், சந்ததிகள், ஒரு நிலவரம், ஒரு ஸ்தானம் வந்த பின்பு அவன் வாழ்க்கையில் உள்ள சில சூழ்நிலைகளை எதிர்கொள்ள தயங்கினான். Now also he wanted to escape, he wanted to expect some nature when he got the children and the family and the seed. இப்பொழுது அவனுடைய சகோதரன் அவனுக்கு எதிரியாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை. This is a situation, his brother became an enemy to him. என்ன நடக்கும் என்று தெரியாத ஒரு சூழ்நிலை. He doesn't know what will happen in the next situation. அடுத்த நாள் காலையில அவன் என்ன சூழ்நிலையை சந்திப்பான் என்று அவனுடைய கற்பனையில கூட அது வர முடியவில்லை. In his imagination also he cannot get it what will happen in the next day morning. எத்தனையோ வருடங்களாய் பயப்படாமல் துணிச்சலாக செயல்பட்ட யாக்கோபு இப்பொழுது இரவிலே பதற ஆரம்பித்தான். Many days he was bold like he did not get any fear. Now in the night he was striving and fearing. அந்த சூழ்நிலையை அவன் கற்பனையில கொண்டு வந்த பொழுது அவனால அதை சிந்திக்க முடியவில்லை. When he brought the situation in his imagination, he couldn't understand that. மனைவி, பிள்ளைகள், ஆஸ்தி, வருமானம், சேர்ப்பு இவைகளிலேயே கவனத்தை செலுத்தி வந்த மனிதனுக்கு சூழ்நிலை மாறின உடனே அவன் தடுமாற ஆரம்பித்தான். When the man's life, when the situation changed, he also wanted to stumble because in his situation, his wife and the relation and the wealth, everything he gathered. இப்பொழுது அடுத்து என்ன செய்வது என்கிற ஒரு கேள்வி. Now he had a question, what can I do next? யாரையும் அணுக முடியாது. He couldn't approach anybody. இவனுடைய உண்மையான பிரச்சனை பிள்ளைகளுக்கு தெரியாது. His true nature will not be revealed to his children. இருந்த மனைவிகளுக்கும் தெரியாது. The wife also did not know about anything. அவனுடைய வேலைக்காரர்களுக்கும் தெரியாது. His servants also did not about anything. இப்பொழுது அவன் என்ன செய்ய முடியும்? Now what he could have done now? யுத்தம் செய்யக்கூடிய அளவுல அவனுக்கு பலன் கிடையாது. He did not have the strength to fight. அவனுடைய சகோதரனை சந்திக்கக்கூடிய தைரியம் கிடையாது. He did not have the boldness to meet his brother too. இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலையில் அவன் தேவனுடைய பாதத்துல போய் விழுந்தான். In this distress condition he fell in the feet of the Lord. வேற யாருடைய உதவியும் அவன் நாடவில்லை. He did not seek anybody's help. அவனுக்கு தெரியும் மனுஷனுடைய உதவி விருதாயம். He knew the help of man is vain. எப்பொழுதெல்லாம் சூழ்நிலை மாறுகிறதோ அப்பொழுதெல்லாம் தேவனுடைய பாதத்துல விழுந்து பழகுங்கள். Whenever the situation changes, in those times we have to fall in the feet of the Lord and have practice. எப்பொழுதெல்லாம் நெருக்கங்கள் அதிகமாகிறதோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய பாதத்துல விழுங்கள். Whenever the distress or increase in the time, you fall in the feet of the Lord. ஒருவேளை நம்முடைய புத்தியினத்தினால் அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கலாம். Because of our foolish nature, the thing may happen. என்றோ நாம் செய்த தவறினால சூழ்நிலைகள் மாறலாம். Because of the mistake we have done, the situation also changes. நாம் மிகவும் அறிவில் குறைந்தவர்கள். We are also less knowledge people. நாம் எதையோ எதிர்பார்க்கிறோம், ஏதோ ஒன்று நடக்கிறது. We anticipate something but something happens us. இந்த நேரத்துல அவனுக்கு உதயமானது ஆண்டவருடைய பாதத்துல போய் விழ வேண்டும். Only he thought he had to fall in the feet of the Lord. மனைவிட்ட ஷேர் பண்ண அவன் விரும்பல. He doesn't like to share with the wife. தன்னுடைய வேலைக்காரர்கிட்ட ஷேர் பண்ண விரும்பல. He did not like to share with his servants. தன்னுடைய கர்ப்பப்பிறப்பான பிள்ளைகள்கிட்ட அதை ஷேர் பண்ண விரும்பல. He did not like to share with the children of his womb. எல்லாரையும் அனுப்பிவிட்டு தனித்து கர்த்தருடைய பிரசன்னத்துல இருந்தான். He sent everybody and he left alone in the presence of God. எத்தனையோ வருடங்களுக்கு பின்பு 20 வருடங்களுக்கு பின்பு இந்த அனுபவத்தை அவன் பெற்றுக்கொண்டான். After 20 years back he got this experience. தாய் தகப்பன் இல்லாமல், without his parents, சகோதரனால் புறக்கணிக்கப்பட்டு, he was rejected by the brother. பாலும் ஊளையிடுகிற வனாந்தரத்துல அவனும் ஆண்டவரும் நின்ற காலங்களை அவன் சிந்தித்து பார்த்தான். He also remembered the days he was in the wilderness, the howling of fox. வானத்துக்கு நேரே ஒரு ஏணி, there was a lady kept near the தேவதூதர்கள் ஏறி இறங்கக்கூடிய ஒரு அனுபவம், the experience of the angels of God going down coming down, ஏணியின் உச்சியில ஆண்டவர் அவனோடு பேசுகிற அனுபவம், the experience of the God talking from the top of the ladder, இவன் இந்த பூமியில இந்த தாழ்வான பாழான இடத்திலிருந்து ஆண்டவரோடு பேசின ஒரு அனுபவம், the experience he was in the lower part of the earth and talking with God in the up.
அது அவனுடைய நினைவில வந்தது. He also remembered all this. அந்த நாட்களை அவன் நினைவில் கொண்டு He வந்தான். also brought those days in his mind. ஒரு காலத்துல ஒன்றுமில்லாமல் தேவனை நோக்கி பார்த்த காலங்கள் அவனுடைய சிந்தையில வந்தது. He also brought his mind without anything. One day he was also looked up God. அன்றைக்கு ஆண்டவர் எப்படி பட்சமாய் பேசினார். How did God also favorably talk to him? அதே தேவன் இன்றும் இருக்கிறார் என்கிற நிச்சயத்துக்குள்ள அவன் வந்தான். He also came to the assurance the same God is living today. அதே போல எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி விட்டு தனித்து உட்கார்ந்தான். So he sent everything and separate everything. தனிமையில கர்த்தருடைய சமூகத்துல போராடினான். He also strived in the presence of God alone. கண்ணீர் வந்தது. He also shed tears. இருதயம் நொறுங்கினது. The heart was broken for him. தானாக அவனுடைய கால்கள் முழங்கால் படியிட்டது. Automatically he also knelt down and prayed. கொஞ்ச நேரத்துல தனக்கு முன்பாய் ஒருவர் இருப்பதை அவன் உணர்ந்தான். After some time he also felt somebody is in front of him. அது கற்பனையில் அல்ல. It was not imagination. முகமுகமாய் தேவன் அவனுக்கு முன்பாய் வந்து நின்றார். God also stood before him face to face. ஆண்டவரிடத்தில் கெஞ்சினான். He also pleaded with the Lord. மன்றாடினான். He also had a petition. கதறினான். He also cried. கால்களில் விழுந்து கெஞ்சினான். He also fell in the feet of the Lord and pleaded. ஆண்டவரே என்னை நீர் ஆசீர்வதி. Lord, you please help bless me. என்னுடைய நிலவரம் உனக்கு மாத்திரம் தான் தெரியும் Lord, ஆண்டவரே. only you know my true state. மனிதனை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி எனக்கு இல்ல. I don't have the capability to oppose the man. ஏசாவை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி எனக்கு இல்ல. I don't have the capacity to face Esau. என்னுடைய பிரச்சனைகளுக்கு மனிதனுடைய காலில் போய் விழுவதற்கு நான் விரும்பவில்லை. I also don't want to fall in the feet of man for my problems. நான் உம்முடைய பாதத்தில் விழுகிறேன். I fall in thy feet, O Lord. நேரம் போய்க்கொண்டே இருந்தது. The time was going on. நேரம் போய்க்கொண்டே இருந்தது. The time was went on going. இவன் போராடிக்கொண்டே இருந்தான். He was going on striving. மறுபடியும் போராடினான். Again he strived. நேரம் போய்க்கொண்டே இருந்தது. The time was going on. அவன் தடுமாறினான். He stumbled. ஆனால் எப்படி ஆயினும் என்னை நீர் ஆசீர்வதிக்க But வேண்டும். anyhow you have to bless me. பலவீனம் உண்டு. There is weaknesses. தோல்விகள் உண்டு. There are failures. புத்தியினங்கள் உண்டு. There are foolishness. மீறுதல்கள் உண்டு. There are transgression. பணத்துக்கு பின்னால் போனது உண்டு. There is time we have gone back of the money. ஆடுகள் மாடுகளுக்கு பின்னாக போனது உண்டு. There is time we have gone back of the sheep and the herd. மனைவி பெண்களுக்கு பின்னாக போனது உண்டு. It's true we went back of the wife and the woman. ஒரு பெண்ணுக்காக 7 வருஷம், அடுத்த பெண்ணுக்காக அடுத்து 7 வருஷம். For one woman for 7 years, other woman for another 7 years. இதெல்லாம் நினைத்து மனங்கசந்து அழுதான். I'm remembering everything he also wept. ஆண்டவரே நான் கேட்டதையும் கேட்காத எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்தீர். Lord, you have given me whatever I asked and whatever I not asked. ஆனால் எனக்கு நிம்மதி இல்ல. But I don't have any peace. எனக்கு மனைவிகள் உண்டு, பிள்ளைகள் உண்டு, வசதிகள் உண்டு, எனக்கு இளைப்பாறுதல் இல்ல. I don't have any rest, but even though I have the wives and children and the families and everything. என்னுடைய நிர்பந்தமான நிலவரத்தை எனக்கு நீர் உணர்த்தி இருக்கிறீர். Lord, you have realized the true state of me. என்னை ஆசீர்வதி. Lord, bless me. பாருங்க, அவனுக்கு முன்னாக ஆண்டவர் நிற்கிறார். இவன் கெஞ்சிக் கொண்டே இருந்தான். In front of him God was standing. He was going on pleading. நடுராத்திரியானது. The midnight came. நேரம் போய்க்கொண்டே The இருந்தது. time was going on. அவன் 3ஆம் மணி வேளை 4ஆம் ஜாமம் எல்லாம் கடந்து கொண்டே வந்தான். He was going and passing the fourth and the fifth watch. இப்படி நேரம் போய்க்கொண்டே இருந்தது. Like this the time was going on. இவன் என்னெல்லாம் உடைய சிந்தையில வந்ததோ அவ்வளவுத்தையும் அறிக்கையிட்டுக் கொண்டே இருந்தான். Whatever he caught in the thought, everything he was confessed. அந்த பெண்ணை போய் தொட்டது. He went and touched the woman. வீட்டுல போய் சேர்ந்தது. He went and joined that house. அங்க மாமனாரை ஏமாற்றினது. He also cheated the father-in-law. தகப்பனை ஏமாற்றினது. He cheated the mother-in-law. ஆடுகளை தனக்காக எடுத்துக்கொண்டது. He took the sheep for himself. ஒரு 7 மணி நேரம் அவனுடைய ஆத்துமா அங்கலாய்க்க ஆரம்பித்தது. For 7 hours his soul was under pain. மனைவி சிந்தையிலே வரல. He did not get the wife in his mind. பிள்ளைகள் அவனுடைய சிந்தையிலே He வரல. did not receive the children in his mind. அவனுடைய ஒரே எண்ணம், ஆண்டவரே நீர் ஆசீர்வதி. Only one thought of him, Lord, please bless me. ஆண்டவர் பொறுமையா ஒரு சாதாரண மனுஷனை போலதான் அவனுக்கு முன்னால் நின்னுட்டே இருந்தார். Like an ordinary man, the Lord was also standing in front of him. இவன் கூப்பிட்டான். He called. உலுக்குனான். He also காலை பிடிச்சு கெஞ்சினான். He also pleaded by his அவரை catching. தட்டினான். He also shouted. என்னை நீர் ஆசீர்வதியும். Lord, please bless me. திரும்ப தனக்குள்ள ஒரு குற்ற உணர்வு. Again he got the freaking of heart. ஏன் ஆண்டவர் ஆசீர்வதிக்கல? Why God is not blessing என்ன me? தவறு செஞ்சோம்? What mistake I திரும்ப done? அவன் செஞ்ச தவறுகள் எல்லாம் சிந்திச்சு பாரு. Again he remembered all the mistake he has done. ஒண்ணுன்னா மனதுல வந்தது. Again he remembered everything one by one. இந்த ஒவ்வொரு செயல்பாடுகளும் வந்தது. He remembered all the activities of him. சின்ன பிள்ளையில இருந்து என்னென்ன செஞ்சானோ எல்லாமே அவனுடைய நினைவுல வந்து கொண்டே இருந்தது.
He remembered everything, whatever he did from his childhood. அறிக்கையிட்டான், He has to confess everything. அழுதான், He cried. மறுபடியும் மன்னிப்பு கேட்டான். Again he asked for forgiveness. என்னை ஆசீர்வதிச்சா நான் திரும்ப வந்து தசம பாகம் கொடுப்பேன்னு சொன்னேன், நான் ஒண்ணுமே செலுத்தலன்னு கத்துனான். He asked to shout, Lord, if you bless me, I will come back and give the tithe. I did not pay anything, he said. இதுவரைக்கும் நான் இந்த பழக்கத்தை நான் கொண்டு வரல. So far I did not bring such kind of nature என்னுடைய in me. தகப்பனுடைய வழியில நான் நடக்கல. I did not walk in your ways. இப்படி எல்லாம் அவன் புலம்பி பொழுது விடிந்து He விட்டது. was also going on lamenting and the day was also break. கலங்க ஆரம்பித்தான். He also started troubling. பொழுது விடிகிற நேரத்துல And the day of dawn, அந்த கர்த்தர் எழும்பி விட்டார். the Lord also arose. இவன் நினைச்சான் ஆசீர்வதிக்க போறாரு. He thought God is going to bless him. உடனே என்ன செஞ்சிருப்பான்? Immediately what he would have done? இவ்வளவு நேரம் நம்ம போராடணும், இப்ப அவர் எழும்பி விட்டாருன்னு சொல்லிட்டு முழங்கால போட்டான். He also kneeled down because still we are striving, God has stood up. ஆசீர்வதிப்பார். He thought he will bless him. அவர் எழுந்து புறப்பட்டு He போகிறார். also wanted to go. அவனுடைய ஆத்துமா கலங்க ஆரம்பித்தது. His soul started troubling. அழுதான். He shed tears. ஓடி போய் அவரை பிடித்தான். He also cried loudly and caught him. இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில நீர் இல்லாமல் ஒண்ணுமே செய்ய முடியாது. Hereafter without you I can't do anything in my life. ஒரே ஒரு விசை என்னை ஆசீர்வதிச்சு. Only one time please bless me. என்னை ஒரு ட்ரிப் bless பண்ணுங்க. Lord, only one time you bless me. ஒரே ஒரு தடவை என்னை நீர் ஆசீர்வதித்து விடும், அது போதும். Only one time you bless me, that is more than enough. தன்னுடைய பிரச்சனையை சொல்லல. He did not say the problems of him. தன்னுடைய எதிர்பார்ப்பை சொல்லல. He did not say his expectation. தனக்கு இருக்கிற எதிர்ப்பு அவன் சொல்லல. He did not say his opposition. நாளைக்கு என் ஏசா வரப்போறான், நான் என்ன செய்வேனோன்னு கதறல. He did not also shout, "Whereas Asa is going to come tomorrow, what can I do?" ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதி. Lord, you bless me. எனக்கு இதெல்லாம் போனாலும் பரவாயில்லை. All this if gone, nothing wrong. எல்லாமே என்னை விட்டு போயிட்டாலும் சரி. If all go away from நீங்க me, என்னை ஆசீர்வதிங்க, எல்லாமே எனக்கு இருக்கும். if you bless me, everything I will have. அவர் சொன்னார், நான் இப்போ உன்னை ஆசீர்வதிக்க முடியாது. I cannot bless you, he said. 7 மணி நேர ஜெபத்துக்கு பின்பு கர்த்தர் திரும்பி போனால் வெறுமையாய் அவர் திரும்ப ஆரம்பித்தார். இவன் கதற ஆரம்பித்தான். He also started shouting. After the 7 hours prayer, God wanted to go. He also wanted to shout. அவர் எழும்பி நடக்க ஆரம்பித்த உடனே ஓடி போய் பிடிக்க He ஆரம்பித்தார். also ran and tried to catch him. அவர் சொன்னார், என்னை விடு. The Lord said, "You leave me. நான் இப்பொழுது உன்னை ஒண்ணுமே பண்ண முடியாது. I cannot do anything with you now." இவன் ஓடி போய் பிடிச்சு இழுத்தான். He also ran back of him and caught him. இப்ப என்ன ஆயிருச்சு? Now what happened? அவனும் இவரும் இப்போ ஒருத்தர் தள்ளுற கண்டிஷன் வந்துருச்சு. Now they are pushing each other. இவன் சொல்றான், என்னை ஆசீர்வதிச்சிருங்க. Lord, you please bless me, he says. முடியாது. I cannot. நான் போகட்டும், டைம் ஆயிருச்சு, நான் போறேங்கிறார். It's time for me. I got 7 மணி நேரம் ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு முன்னாக இருந்து விட்டு 7 மணி நேரம் கழிச்சு அவன்கிட்ட ஒண்ணுமே பேசாம புறப்பட்டு போனா அவன் என்ன ஆவான்? What a man can do if 7 hours he was striving with God, after that he was not blessed. அருமையான சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் இப்படி எத்தனை நேரத்தை நீ கண்டு தவித்திருக்கிறாய்? Beloved brother and sister, how many times you also see in your life like this? ஜெபித்து பதில் இல்லாமல் அழுது எத்தனை நேரம் எழும்பியிருப்பாய்? After praying also you did not get the response. How much time you have cried? ஜெபித்து ஒரு விடுதலை இல்லாமல் அங்கலாய்ப்போடு எத்தனை விசை நீ கதறி இருப்பாய்? How many times you also stumble without get the answer for your prayer, for your உபவாசித்து ஜெபித்து உன் ஆத்துமாவை வருத்தி ஒரு பதிலும் இல்லாமல் ஒரு சூனியம் போல எத்தனை நேரம் நீ அமர்ந்திருப்பாய்? How many times you are like a nun without getting any answer for the prayer after you fasting and cried and prayed? இவன் பார்த்தான், He saw, நான் விடவே மாட்டேன். I will not leave you. என் வாழ்க்கையில இது ஒரு முக்கியமான நேரம். This is an important time in my life. இன்றைக்கு நீர் என்னை ஆசீர்வதிக்காவிட்டா இனிமே நான் இந்த உலகத்துல இருந்து பிரயோஜனமே கிடையாது. There's no use of being in the world unless you bless me now. எனக்கு 4 மனைவி 7 மனைவி எத்தனை மனைவி இருந்து எனக்கு என்ன பிரயோஜனம்? What's the use of being 4 wives or 7 wives or anybody? 13 பிள்ளை இருந்து எனக்கு என்ன பிரயோஜனம்? What's the use of being 11 children? ஆடு மாடு ஆஸ்திகள் வசதி எனக்கு இருந்து என்ன பிரயோஜனம்? What's the use of all the livestock or everything multiplied? உம்முடைய ஒத்தாசை இல்லாமல் இந்த உலகில நான் எப்படி வாழ முடியும்? Without your help, O Lord. ரெண்டு பேரும் இப்ப மனுஷனும் போராடுற மாதிரி கட்டி பிடிச்சு உருள ஆரம்பிச்சிட்டாங்க. Now also they impress each other and struggling like man and man. வேகமா போய் விழுந்து அவர் மேல விழுந்து ஐயா என்னை ஆசீர்வதிச்சிருவோம்னுங்க போது கால் தொடை சுளுக்க ஆரம்பிச்சு. He also struggling with the Lord, anyway you have to bless me. His thigh also sprained. யோசிச்சு பாருங்க. You think about it. எப்படி கால் தொடை சுளுக்கு, எப்படி தொடையில சுளுக்கு உண்டாகும்? How he will get the sprain in the thigh? அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிச்சு. When he was struggling with him, his thigh also what? அப்ப என்ன விதத்துல அவரோடு கட்டி புரண்டு போராடி இருக்கிறான்? In what level he also strive with the Lord? அவ்வளவு நேருக்கு நேர் முகமுகமா போராடுறான். He was also striving face to face directly. அவர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியல. He said, I couldn't bless you. இவன் சொல்றான், ஏன்? Why? He asked.
நான் செஞ்சதெல்லாம் அறிக்கையிட்டேன். I also confess everything what I have done. நான் ஏமாத்துனதெல்லாம் I அறிக்கையிட்டேன். have confessed everything what I have cheated. நான் என்னென்ன துரோகம் பண்ணேன்னு சொல்லிட்டேன். I also tell what are the things I have treacherously did. என்னென்ன தப்பு நான் செஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டேன். I also told everything what are the mistake I have done. என்னுடைய புத்திரத்தை சொல்லிட்டேன். I have told my foolishness. என்னுடைய விழுகையை I சொல்லிட்டேன். have told my என்னுடைய failure. மாம்சீகமான தோல்வியான வாழ்க்கையை I சொல்லிட்டேன். have told my all the carnal failure life. என்னுடைய ரகசியமான வாழ்க்கையை I சொல்லிட்டேன். have told all the secret life of me. என்னுடைய அந்தரங்க வாழ்க்கையை I have சொல்லியாச்சு. told all the hidden and secret life 7 of மணி me. நேரமா எல்லாத்தையும் நான் அறிக்கையிட்டேன். இனிமேல என்ன தடை? For 7 hours I have confessed everything. What is the hindrance, O Lord? இதே கேள்வி இங்க இருக்கிற அநேக சகோதர சகோதரிகளுக்கு உண்டு. The same questions are here. Those are seated here, the brother and இன்னும் sister. நான் வேற என்ன செய்யணும்? ஆண்டவர் என்னோடு பட்சமாய் பேச, கிரியை செய்ய, ஆசீர்வதிக்க இன்னும் நான் என்ன செய்ய வேண்டும்? What else I have to do? The Lord has to talk me favorably and do something for me. கடைசி டைம். The last time. இப்ப நொண்டிட்டான். He also started இனி going. தட்டினா கீழே விழுந்துரும் அவ்வளவுதான். If he knock me, he will fall down. ஏன்னா இப்பவுமே நடக்க முடியாத கண்டிஷன்ல வந்து போராடி உருண்டு எந்திரிச்சிட்டான். He also came to the level, he was striving and stumbling, he couldn't நான் சொன்னேன், walk. என்னை ஆசீர்வதிக்காம என் தொடையெல்லாம் ஒடிஞ்சு போனா கூட நான் விடவே மாட்டேன். I will not leave you, Lord, even my thigh is fried without blessing me. அப்பதான் அவர் கேட்டார், Then only he asked, நீ அறிக்கையிட்ட, you are confessed, உன் பேர் என்ன? what is your name? உன் பெயர் என்ன? What is your name? அவன் சொன்னான், என் பேர் யாக்கோபு. He said, my name is Jacob. இந்த பேர்ல இருக்கிற வரைக்கும் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே முடியாது. Till you are in this name, I cannot bless you. உங்களுக்கு இந்த சத்தியம் புரியுதா? Do you understand this truth? ஞானஸ்நானத்துல என் பேர்லாம் மாறிடுச்சே, திருப்பி என்னை ஆசீர்வதிக்கலன்னு கேக்குறியா? In the baptism, my name is changed. Again, why are you asking this name? அவனை இஸ்ரவேல் என்று கர்த்தர் மாற்றினார். God changed his name as Israel. அப்பொழுதுதான் அவனை ஆசீர்வதிச்சார். Then only God blessed him. இதுல இருந்து என்ன What விளங்குகிறது? do we understand from this? 7 மணி நேரம் 8 மணி நேரம் நீ அறிக்கை செஞ்சாலும் வாழ்க்கையை மாற்றாத பட்சத்தில் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. Unless you change your life, if you strive for 7 hours or any time, you cannot be நீ blessed. அறிக்கை செய்யறதெல்லாம் உண்மை. It is true, you have confessed. நீ செஞ்சது தானே சொல்லியிருக்க. Whatever you have done, you have told, no? நீ மறைச்சு செஞ்சதை வெளியே சொல்லியிருக்க. Whatever you done hiddenly, you have told அது openly. மனைவி பிள்ளைகளுக்கு தெரியாம தனிச்சு உட்கார்ந்து சொல்லியிருக்க. Without knowing your wife or children, you have told everything. யாருக்குமே தெரியாம தேவன்ட்ட தனியா சொல்ற, நான் அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன் அதெல்லாம் சொல்ற. You have done like this and that without anybody knows, you told everything. நான் இங்க வந்த உடனே ஒரு தாலி ஆடிட்டே இருக்கு. அது யாருன்னு என்ன என்னால கண்டுபிடிக்க முடியாம தடுமாறிட்டு இருக்கேன். I also struggling after coming here, one wind was going on shaking. யோசிச்சு பாரு. You think about it. உன்னுடைய ரகசிய வாழ்க்கை எங்கே போய் Where கொண்டிருக்கிறது? is your secret life is going? உன்னுடைய அந்தரங்க வாழ்க்கை எங்கே போய் Where கொண்டிருக்கிறது? hidden or secret life is going? நீ அறிக்கையிடுறது சரி. It is right, you have confessed, ஆனா உன் வாழ்க்கை இன்னும் மாற்றலையே. but your life has not yet been உன்னுடைய changed. பழக்க வழக்கங்களை இன்னும் மாற்றலையே. Your customs and practices are not yet உன்னுடைய changed. தொடர்புகளை இன்னும் நீ துண்டிக்கலையே. You have not cut your relationship yet. உன்னுடைய போக்கை இன்னும் நீ You மாற்றலையே. did not change your way. நீ 7 மணி நேரம் அறிக்கையிட்டது உண்மை. It is true, you have also confessed for 7 hours. வாழ்க்கை மாறி இருக்கா? Whether your life has changed, நல்ல தீர்மானம் எடுத்து பிரதிஷ்டை பண்ணி வாழ்க்கையை மாத்திட்டியா? if have you changed after taking the good decision and உன் பேர் determination? இனிமேல் யாக்கோபு என்று எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்று எண்ணப்படும். Your name will not be called as hereafter Jacob, but it is Israel. உடனே அவன் அப்படியே ஒப்பு கொடுத்தான். Immediately he also gave himself. அப்பொழுது அவன் கேக்குறான், உங்க பேர் என்ன? Then he asked, what is your name? 7 மணி நேரம் வந்திருக்கான், இவ்வளவு நேரம் பேர் கேட்கல. He was with 7 hours, he did not ask the name. அவனுக்கு அதெல்லாம் பத்தி யோசனை இல்ல. He did not think about it அவன் even. சொன்னான், என் பேர் உனக்கு என்ன? What is it? நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். I will bless you. Why are you asking my name? இன்றைக்கு உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை தேவனுக்கு முன்பாக சீர்படுத்தி அறிக்கை என்கிற பெயர்ல ஏமாற்றாமல் வாழ்க்கையை பிரதிஷ்டை பண்ணி சரிப்படுத்தி கொண்டால் கர்த்தர் இந்த கூட்டம் முடியறதுக்குள்ள உன்னை ஆசீர்வதிப்பார். Today, if you change your life by making the confession of your personal life, God will bless you before this meeting. இன்றைக்கு தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிற நேரம் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். I also believe today is the time God is going to bless you. ஒருவேளை எத்தனை 7 வருஷம் 70 வருஷம் கூட நீ போராடிட்டு இருக்கலாம். Not only 70 years, 70 years you may be struggling. அறிக்கை செய்வது ஃபர்ஸ்ட் பகுதி. It is the first word we have to make நான் confession. பாவங்களை அறிக்கை செய்கிறவன் அல்ல, அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். One who confesses his sin and leave away will be getting the mercy. only confessing ஓட நிறுத்த கூடாது. You should not stop with confession. அந்த அறிக்கையோட அப்படி பிரேக் அடிச்சு நின்ற கூடாது. You should not stop without confession. ஆண்டவரே நான் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன் என்னை மன்னியும் ஆண்டவரே அப்படினு விட்டுட்டீனா திருப்பி போய் இன்னொரு 4 நாள் கழிச்சு அதை செய்தேன் இதை செய்தேன். இதானே நம்ம சபையில நடந்துட்டு இருக்கு. Only we are saying, Lord, I have done this and then making the confession and stopping again you are going and doing the same thing. எத்தனை பேர் மாறி இருக்கீங்க? How many of you have changed? இன்றைக்கு உன் வாழ்வை நீ மாற்றி கொடுத்தால், நீ ஒரு இஸ்ரவேலாக உன்னுடைய வாழ்க்கையை நீ மாற்றி கொடுத்தால் கர்த்தர் இன்றைக்கு உன்னை ஆசீர்வதிப்பார். If you change today as you make as an Israel today, God will bless you. இப்பொழுது அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். Now he was blessed.
ஆசீர்வதிக்கப்பட்டவனே சொன்னா நான் தேவனை முகமுகமாய் பார்த்தேன். When he blessed, he said, I have seen the Lord face to face. முகமுகமாய் பார்த்த யாருமே நின்னது கிடையாது, செத்து போயிடுவான். Nobody will alive after seeing the Lord. ஒருவரும் காணக்கூடாத ஒளியில் அவர் வாசம் பண்ணுகிறது. God is dwelling in the light which no man can approach. இப்போ அவன் சொல்றான், நான் அவரை முகமுகமா பார்த்துட்டேன், நான் தேவனுடைய முகத்தை கண்டபடினால் இந்த இடத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். Because he said, because I have seen the Lord face to face, this place will be called Peniel. இன்னைக்கு இந்த பிரசங்கம் முடியறதுக்குள்ள, முடிஞ்சு கொஞ்ச நேரத்துக்குள்ள நீ ஆண்டவருடைய முகத்தை பார்க்கணும். Before this service, after this message, you got to see the Lord face to face. தேவனை நான் முகமுகமாய் கண்டேன். I have seen the Lord face to face. எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்திருக்கீங்க? How many of you have seen the Lord? பார்க்க முடியாதுன்னு அநேகர் சொல்லுவாங்க. Many will say we cannot see God. இயேசுவை பார்த்தது கிடையாதா? Have you not seen Jesus? போட்டோல அல்ல, not in photos. அவருடைய சத்தத்தை நீ கேட்கலாமே. You can hear the voice of him. அவருடைய மகிமையை நீ You பார்க்கலாமே. can see the glory of him. ஒரு மனிதன் சொல்கிறார், உம்மை பார்க்க நான் ஆசையா இருந்து உம்முடைய சன்னிதானத்துக்கு வந்து உம்முடைய மகிமையையும் வல்லமையையும் நான் கண்டேன். A man said, I wanted to see you, O Lord, and came to the presence and saw your glory and power. யாத்ராகமம் 33:11 மோசே அவரை முகமுகமாய் கண்டான். In Exodus 33:11, Moses also saw him face to face. இன்னொரு ட்ரிப் நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னு அவன் கேட்டான். அவர் சொன்னார், நீ என்னை பார்க்க முடியாதுன்னு. Again he wanted, Lord, I wanted to see you again. He said, you cannot see. 27ஆம் சங்கீதம் 8-9 வசனங்கள்ல பார்க்கும் பொழுது 27th Psalm 8 and 9th verses. ஆண்டவர் என்ன சொன்னார்? What the Lord said, என்னுடைய முகத்தை தேடுங்கள். you seek my face. தேவனுடைய முகத்தை தேட வேண்டிய காலம் இந்த காலம். This so that we got to seek the face of the Lord. யாருடைய முகத்தை எல்லாம் தேடி அவனை பார்க்க இவளை பார்க்க அவனை பார்க்கலாம் சுத்துறிய, தேவனுடைய முகத்தை பார்க்க எவ்வளவு நேரம் நீ காத்திருக்கிறாய்? How long we are also waiting to see the face of the Lord? We are also going back to see all this woman and that woman. மணிக்கணக்கா ரோட்ல போய் நிக்கிறியே. For hours you are going and standing on the roadside. சந்துல மெயின் ரோட்ல கடைகள்ல அங்கங்க போய் நின்னுட்டு இருக்கியே, யாரையோ எவளையோ பார்க்கிறதுக்காக. தேவனை பார்க்க நீ எவ்வளவு நேரம் செலவழித்திருக்கிறாய்? How much time also you want to spend to see the Lord? You are standing in the street and here and there to see somebody. உன்னை தேவன் பார்க்கிறாரா? தேவன் பார்க்கிற அளவுல நீ இருக்கிறியா? தேவனுடைய முகத்தை தரிசிக்கணும்னு உனக்கு சிந்தை வந்ததா? Do you have the mind to see the face of the Lord, whether God is seeing you or not? என்னுடைய முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் என்று ஒரு மனிதன் சொல்லுகிறார். The man said, I wanted to see your face, Lord, I only see your face. இன்றைக்கு தேவனுடைய முகம் உனக்கு மறைத்திருக்கிறதா? நீ பார்க்கக்கூடிய அளவுல கர்த்தர் உனக்கு பிரகாசமாய் வெளிப்படுகிறாரா? Today whether God is, can you see the face of the Lord or it is hidden for you? வாழ்க்கையில நொந்து போன நேரத்துல தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே உம்முடைய முகத்தை மாத்திரம் எனக்கு மறைச்சிராதன்னு சொல்றான். When he was in the disappointed time, David said, Lord, don't hide your face from me. 13ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்துல அவன் சொல்றான், ஆண்டவரே உம்முடைய முகத்தை எனக்கு மறையாதேயும் கேக்குறான். The 13th Psalm of verse 5, he said, Lord, don't hide your face பிதா from me. இயேசுவுக்கு ஒரு நொடி என்ன செய்தார்? தன்னுடைய முகத்தை மறைத்தார். The father also hide his face for 1 second. அந்த ஒரு நொடிய இயேசு தாங்க முடியாம உடனே சொல்லிட்டார், ஏன் என்னை கைவிட்டீர்னு கதறினார். Within the second, why you have left me, Lord? Jesus shouted. எப்பொழுதுமே அவர் பார்த்துட்டு இருக்கிறது பிதாவின் முகத்தை தான். He used to see the father's face. ஒரு குஷ்டரோகி வந்து விட்டான்னு வெச்சுக்கோங்க, If there is a leper comes, அவனுக்கு இப்ப சுகமாகணும். now he wanted to get the healing. இவர் உடனே தொற்ற மாட்டார். He will not touch immediately him. பிதாவை பார்க்கிறார். He will see the father. அங்க அப்படியே ஒரு தரிசனம் கிடைக்கும், பிதா அவனை தொடர மாதிரி. As if the father is touching the leper, he will be having the vision. அதுக்கு பிறகு யாரை டச் பண்ணுவாரு? புரியுது அந்த சத்தியம்? Do you understand? Then only he will touch the leper. வந்த உடனே பிரதர் பாஸ்டர் எனக்கு ஜெபம் பண்ணுங்க, உடனே ஜெபம் பண்ணிட மாட்டார். எங்களை மாதிரி ஜெபிக்க மாட்டார். You pastor, please pray for me. We will not. யாரு வந்தாலும் எக்கேடு கெட்டு பிடிச்சு வந்தாலும் நாங்க பாட்டுக்கு ஜெபிச்சிட்டே இருக்கோம். We will be going on praying whatever state you may come here. யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். John 5:19. பிதா செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதை அன்றி வேற ஒண்ணையும் செய்ய மாட்டார். The son will not do anything unless the father do something. பிதா என்ன சொல்றாரோ அதை மட்டும் தான் செய்வார். Whatever the father does, he will also do. எப்பொழுதுமே நேரா அங்கதான் பார்த்துட்டே இருப்பார். Straight, he will be always looking unto him. எப்படி சந்திரன் சூரியனை நோக்கி பார்த்து தன்னுடைய பிரகாசத்தை வெளியே கொண்டு வர முயற்சிக்கிறதோ அதுபோல ஒரு தேவனுடைய பிள்ளை எப்பொழுதும் தேவனுடைய முகத்தையே பார்க்க வேண்டும். As the moon always looking at the sun, want to get the light from the child of God also will look at the father. இங்கே நான் பார்க்கும் பொழுது We see here. 13ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்துல அவன் கேக்குறான், எது வரைக்கும் ஐயா உம்முடைய முகத்தை மறைச்சிருப்பீர்னு. How long will be hiding your face, O Lord? He is asking. எப்படி இருக்கும் அவன் கேள்வியை பாருங்க. Look at his question. மறைச்சிராதீங்க, எது வரைக்கும் மறைச்சிருப்பீங்க? How long will be hiding your face, O Lord? இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவருடைய முகத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க? How many of you want to see the face of the Lord today? கூட்டத்துக்கு போனா பாஸ்டரை பார்க்கலாம், கூட்டத்துக்கு போனா அவங்கள பார்க்கலாம், இவங்கள பார்க்கலாம், வெளியே நின்னா இவங்கள பார்க்கலாம். இப்படிலாம் நீ கற்பனையில நீ வந்திருப்ப. You might have come here with the meeting. If you go to the committee, you can see the pastor or this and that, anybody. இவங்களெல்லாம் பார்க்க உன்னுடைய வாழ்க்கையில நீ தோல்வியை சந்தித்து கொண்டே இருப்பாய். So going on seeing this and that, you will also meeting the failure. நீ இந்த கூட்டத்துக்கு வந்ததுக்கு ஒரு ஆளை பார்த்துட்டு நீ போ.
If you come to a meeting, you got a purpose to see only one தேவனுடைய person. முகத்தை ஒரு ட்ரிப் பார்த்துட்டு நீ You திரும்பி see the face of the Lord one time and go back. ஒரே ஒரு ட்ரிப் அந்த முகத்தை பாரு, Only அதோட one உன் time. வாழ்க்கை எல்லாமே தெய்வீகமாயிரும். Only one time you see the face of your life will be divine. எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர் என்று How long கெஞ்சுகிறார். will be hiding your face, O Lord? இன்றைக்கு எத்தனை பேர் இந்த நிலவரத்துல இருக்கிறீர்கள்? How many of you are in this state today? 69ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்துல கேக்குறான், ஆண்டவரே உம்முடைய முகத்தை மறைச்சிராதீரும். In the 69th Psalm, 11th, the Lord, don't hide your face. இன்றைக்கு எத்தனை குடும்பங்களுக்கு தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டிருக்கிறது? But how many families the face of the Lord is hidden for them? எத்தனை பேர் ஆண்டவருடைய முகத்தை தேடி கண்டுபிடிக்க முடியாம திரும்பி How போயிருக்கிறீங்க? many of you seek the Lord, face of the Lord and did not find and go back? யாக்கோபு தன்னுடைய வாழ்வில் தோல்வி இருந்தாலும் ஆண்டவரை முகமுகமாய் காண ஒரு வாய்ப்பு கிடைத்தது. Jacob also got failures in his life, but he had a chance to see the Lord இன்றைக்கு face. நம்முடைய நிலவரம் என்ன? What is the truth? State எத்தனை of பேர் our- ஆண்டவருடைய முகத்தை பார்க்க How many ஆசைப்படுகிறீர்கள்? of you want to see the face of the Lord today? நம்முடைய ஜீவிதத்துல தோல்விகள் வரும் பொழுது When we get a failures in our life, ஆண்டவர் தம்முடைய முகத்தை மறைச்சிடுறார். God will hide his face from us. உபாகமம் 31ஆம் அதிகாரத்துல நீங்க இதை பார்க்கலாம். And you can see in Deuteronomy 31st chapter. 17ஆம் வசனத்துல நான் அவர்களுக்கு என்னுடைய முகத்தை மறைப்பேன். In the 17th verse, I will hide my face to them. எந்த மனுஷனுக்கோ மிருகத்துக்கோ ஆண்டவர் தன்னுடைய முகத்தை மறைச்சாரோ அவன் தொலைஞ்சான். If a man or an animal, God hid his face, meaning he will be lost. திமிங்கலம் மிருகங்கள் இதெல்லாம் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. All that are whales and the beasts are said in the Bible. எப்பொழுது அவர் தன்னுடைய முகத்தை மறைக்கிறாரோ அவைகள் எல்லாம் அப்படியே மாண்டு போகும். Whenever he hides his face, it all will die. தேவனுடைய முகம் எப்பொழுது ஒரு மனிதனுக்கு மறையுதோ அந்த நேரத்துல அவன் தொலைந்து போகிறான். At what time the face of the Lord is hidden to a man, he will also lost. அப்ப நீங்க பிரச்சனை வரும்போதெல்லாம் தெரியணும் ஆண்டவருடைய முகம் உங்களுக்கு மறையுதுன்னு. When you get the problem, you know the face of the Lord is hidden for you. வாசியுங்கள். Read 30ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். Psalm 9, 30ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். Psalm 13:7. எப்போ கலங்கினா? When he was troubled, ஆண்டவரே நீர் உம்முடைய முகத்தை நீர் எப்பொழுது மறைத்தீரோ அப்பொழுது நான் கலங்க ஆரம்பிச்சிட்டேன். Lord, when you hide thy face, I was also troubled. பிரச்சனையில போறவங்க எல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. Those who are going under the problems, you think about it. தேவனுடைய முகம் உனக்கு மறைக்கப்பட்டனால தான் நீ தடுமாற ஆரம்பிக்கிற. Because the face of the Lord is hidden, you are also started stumbling. ஒரு மனுஷனுக்கு கண்ணானது விளக்காய் வெளிச்சமா இருக்கு. If for a man, the eyes of the light of him, அந்த கண்ணுடைய பவர் போயிருச்சுன்னா அவன் தடுமாற ஆரம்பிச்சிடறான். if his power is gone, means he also started stumbling. தேவனுடைய முகம் மறைக்கப்படும் பொழுது வாழ்க்கையில் ஊழியத்தில் நாம் கலங்குகிறோம். When the face of the Lord is hidden, we are also troubled in our life and the ministry. இன்றைக்கு எத்தனை பேர் நிர்பந்தமான நிலவரத்துல காத்து கொண்டிருக்கிறீர்கள்? How many of you are waiting in the wretched state today? இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையை நீ மாற்றி கொடுத்தால் If you change your life today, உனக்கு அவருடைய முகம் உன்னுடைய பாவத்தினால் மறைக்கப்பட்டிருக்கிறது. his face is hidden for you because of your sin. நம்முடைய அக்கிரமங்களே நமக்கும் அவருக்கும் ஒரு பெரிய நடுச்சுவரை ஏற்படுத்தி இருக்கிறார். All our iniquities have made a great wall between him and நம்முடைய us. பாவங்களே அவர் நமக்கு செவிகூடாதபடி தடுத்து வைத்திருக்கிறார். Our sins have only made him, he cannot answer us. நீங்க எல்லாரும் ரொம்ப அறிக்கையிட்டவங்க தான். You are all also confess much. பெந்தேகோஸ்தேக்காரன மாதிரி ஒருத்தனும் அறிக்கையிட்டு இருக்க முடியாது. Nobody can confess like the Pentecostal people. சுத்திரி பூட்டம் வச்சு அவனை ஃபுல் ஆபரேஷன் பண்ணி மொத்தமா ஒண்ணுலமாக்குறான். Only because of conducting the sanctification meeting, also making it to confess everything and making nothing. அவனை சுத்தி ஹரிச்சிடறான் அவ்வளவுதான். Totally we are making him sanctified. ஆனா இன்னும் நம்முடைய ஜனங்கள் தேவனுடைய முகத்தை பார்க்க முடியலன்னா என்ன அர்த்தம்? Till now our people can't see the face of the Lord. What's the meaning? அறிக்கையிட்டான். They go confess. பட் அதை விடல. But he did not leave it. 3 நாள் 4 நாள் தம் பிடிக்கிறாங்க. For 3 or 4 days he has taking control themselves. அதுக்கு பிறகு After that, மறுபடியும் அதே லெவல். same came to the same level. மறுபடியும் அதே போக்கு. The same way they were. மறுபடியும் அதே ஃப்ரெண்ட்ஸ். The same friends. மறுபடியும் அதே கூத்தாட்டம். The same again, same fun. எப்படி உன்னை ஆசீர்வதிக்க முடியும்? How God can bless you? பிரியமானவர்களே, இன்று உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற ஒப்புக்கொடுங்கள். Beloved, you have to give your life to change today. அவன் சொல்றான், நான் தேவனுடைய முகத்தை நான் கண்டேன். He has say, I have seen the face of the Lord. இன்றைக்கு எல்லாரும் நீங்க பெனியலுக்கு வரணும்னு நான் விருப்பப்படுறேன். I want you all to come to the place called Beniel today. வீட்டுக்கு பெனியல்னு பேர் வச்சா போதாது. It is not enough you have to give the name for the house at Beniel. சில வீடுகளுக்கு பாத்தீங்கன்னா பெனியல்னு பேர் Some வச்சிருப்பாங்க. houses have the name like a Beniel. ஏன்னா ஆண்டவருடைய முகமுகமா பார்த்த வீடாம். Because the house, the Lord, they have seen the Lord face to ஒரு face. சிலருக்கு பெனியல்னு பேர் வைக்கிறாங்க Some பையங்களுக்கு people also பிள்ளைகளுக்கு. have the name like Beniel. அவன் தேவனுடைய முகத்தை பார்த்தானான்னு தெரியாது. We do not know whether he has seen the face of the Lord. தேவனுடைய முகத்தை நான் முகமுகமாய் கண்டேன் என்று சொல்லி அந்த இடத்துக்கு பெனியல் என்று பெயரிட்டான். He named the place called Beniel because he has seen the Lord face to face. ஆண்டவருடைய முகத்தை நீ ஒரு ட்ரிப் பார்த்தீனா உன்னுடைய முகம் பிரகாசம் If அடையும். you see the face of the Lord one time, your face will be bright. அவரை நோக்கி பாருங்கள். You look unto him. அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். Those who look unto him were bright. அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. Those faces were not shame. உட்காரு.
you sit. 2 மணி நேரம் உட்காரு, For 2 hours you sit. 5 மணி நேரம் உட்காரு, For 5 hours you 7 sit. மணி நேரம் உட்காரு. For 7 hours also உங்களுடைய you sit. முகத்தை நான் பார்க்காம போகவே மாட்டேன். Without seeing your face, I will not go from here. அந்த மகிமையின் பிரகாசத்தை நீ பார்த்துட்டு You போ. have to see the glorious presence of Him. அவருடைய முகத்தில் உள்ள அந்த மகிமையின் அறிவாகிய ஒளி உன்னுடைய இருதயத்துல பிரகாசிக்கட்டும். In the knowledge of His brightness of His face should also enter in your heart. 2 கொரிந்தியர் 4:6 படிக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் இந்த வசனத்தை வச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க. Those who are studying the children, the 2 Corinthians 4:6, you also pray அங்க with என்ன them. சொல்லி இருக்கு? What is it there? கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள அவருடைய மகிமையின் அறிவாகிய ஒளி. The glorious knowledge of the brightness of the face வாசிங்க. of Jesus. இயேசு கிறிஸ்துவின் முகத்துல உள்ள அவருடைய மகிமையின் அறிவாகிய வெளிச்சம் The light of the knowledge of the உங்களுடைய glory of God இருதயங்களில் in the face of எங்கள் இருதயங்களில் பிரகாசி. He did shine in our hearts. அறிவில்லன்னு போட்டு பிள்ளைய அடிக்கிறத விட்டுட்டு அவனுடைய இருதயத்துல ஆண்டவருடைய அறிவாகிய ஒளி பிரகாசிக்க ஜெபம் பண்ணு. You also stop beating the children because you don't have the knowledge. You also pray for this verse to get his knowledge. நீ ஞானியா இருந்தா பிள்ளை ஞானியா இருப்பான். நீ என்ன படிச்சேன்னு யோசிச்சு பாரு. If you are wise, the son also will be wise. What you have studied, think. இன்னைக்கு நம்முடைய நிலவரம் என்ன? What is our state today? இன்னைக்கு எத்தனை பேருடைய இருதயங்களில் அவர் பிரகாசிக்க In விரும்புகிறார்? how many of God want to shine? அவருடைய முகத்துல உள்ள அந்த மகிமையின் அறிவாகிய அந்த நாலேஜ், அந்த அறிவு உன்னுடைய உள்ளத்துல பிரகாசி. The light of the knowledge of the glory of God should enter in your heart today. நான் ஒரு பையனை பத்தி கேள்விப்பட்டேன். I heard about a boy. அவன் படிப்புல ரொம்ப டல். He was very dull in his study. அவனுக்கு அடிக்கடி ஒரு ஷேக் ஆகும். Often he will get a shake. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறான். He will also struggle much. ஞானஸ்நானம் எடுத்த உடனே After he taken the baptism, அந்த மனக்குழப்பம் அவனை விட்டு போயிடுச்சு. he also removed that confusion of the mind. யோசிச்சு பாருங்க. Think about it. அவனுடைய படிப்பு டெவலப் ஆயிடுச்சு. His studies also developed. ஞானஸ்நானத்தோட அந்த ஆவி போயிடுச்சு. With that baptism, that the spirit has gone இப்ப out. நல்ல ரிசல்ட் அவங்க கையில. Now he get a good result. யோசிச்சு பாருங்க. Think about it. கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள அந்த மகிமையின் அறிவாகிய ஒளி அவன் மேல பிரகாசிச்சு. The light of the knowledge of the glory of Christ shine upon him. நம்மில் எத்தனை பேர் இந்த அனுபவத்துக்குள்ள வர How விரும்புகிறோம்? many of us want to come to this கர்த்தர் experience? தன்னுடைய முகத்தை உன் மேல பிரகாசிக்க பண்ணும். God has to shine his light upon you. என்னாகமம் 6:25-26 எல்லாருக்கும் தெரிந்த வசனம். In Numbers 6:25-26, we know that. வாசியுங்கள். பாருங்க, ஆண்டவருடைய முகம் உன் மேல பிரகாசிச்சா நீ ஆசீர்வாதமா இருப்ப. If the face of the Lord shine upon you, will also be brightened. ஆண்டவருடைய முகத்தை பார்த்துட்டு நீ வீட்டுக்கு போ, உனக்கு சமாதானம் இருக்கும். You see the face of the Lord and go home, will get peace. சும்மா சர்வீஸ்ல வந்துட்டு பெந்தேகோஸ்தே சர்வீஸ்க்கு போனேன்னு சும்மா வந்துட்டு போயிடாத. You don't come ordinarily and go back. I have gone to the Pentecostal service. ஆண்டவருடைய முகத்தை வாரம் நீ பார்த்துட்டு திரும்பி போணும். Every week I have to see the face of the Lord and go back. பாருங்க, யாக்கோபு தேவனுடைய முகத்தை பார்த்துட்டு அடுத்த நாள் முதல் எதிரியாகிய ஏசாவை சந்திக்கிறான். After seeing the face of the Lord, Jacob also met his brother Esau. என்றைக்காவது உன்னை கொன்று போடுவேன்னு சொன்னான். He said, on any day I will kill you. அப்படிப்பட்ட மனிதனை நேருக்கு நேர் சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். He also got the chance like a man. He wanted to see him straightly. எதிரியை சந்திக்கிறதுக்கு முன்பாக தேவனை சந்திச்சிட்டு வந்தான். Before meeting the enemy, he saw the Lord and came. எதிரியுடைய முகத்தை பார்க்கிறதுக்கு முன்னால தேவனுடைய முகத்தை பார்த்தான். He saw the face of the Lord before seeing the face of the enemy. தேவனுடைய முகத்தை பார்த்துட்டு இவன் வந்த பொழுது, After he saw the face of the Lord and came here. இப்ப எதிரி, இன்னொருத்துல சகோதரன், இன்னொருத்துல சத்துரு, இவனை கொன்னே போடுவன் சொன்னவன் அப்படியே வந்து இவனை கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்து ஆசீர்வதிச்சான். The enemy or his brother and the adversary, now he embraced him and kissed him. எப்படி மாறிச்சு? How it gets நீ changed? தேவனுடைய முகத்தை நீ பார்த்தால் கர்த்தர் உனக்கு சமாதானத்தை If you கட்டளையிடுவார். see the face of the Lord, God will give you peace. அதனால ஆராதனை முடியறதுக்குள்ள எல்லாரும் நான் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தருவேன். நீ அழுவியோ உருளுவியோ கத்துவியோ தேவனுடைய முகத்தை ஒரு ட்ரிப் பார்த்துட்டு நீ திரும்பி. Before this worship, I will give you at the end of this meeting. இன்றைக்கு இந்த இடம் பெனியலாய் மாற வேண்டும். Today this place should be a Beniel. இது ஒரு சாதாரண ஒரு இடமா இருக்க கூடாது. It should not be an ordinary place. நம்முடைய ஜனங்கள் தன்னுடைய முகத்தை பார்க்கக்கூடிய ஒரு இடமா இது மாற வேண்டும். My children should see my face this place. கர்த்தர் தன்னுடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ண வேண்டும். God has to shine upon his face upon you. ஆண்டவருடைய முகம் உன்மேல் பிரகாசித்தால் If the face of the Lord shine upon you, பெரிய வெளிச்சம் உண்டாகும். there will be a great light. இன்றைக்கு எத்தனை பேர் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள How many விரும்புகிறார்கள்? of you want to receive this experience today? அவன் இந்த தலஸ்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். He also named the place called Beniel. இப்போ தேவனுடைய முகத்தை பார்த்த இடம் பெனியேல். Now the place where he saw the face of the Lord is இந்த called தேவனுடைய Beniel. முகத்தை பார்த்துட்டு After seeing the face of the Lord, இப்ப அந்த இடத்தை விட்டு கடந்து திரும்பி போறான். now he wanted to go depart from that place. என்ன நடந்தது? What happened? அவன் தேவனுடைய முகத்தை பார்த்து அந்த பெனியேலை கடந்து போகையில் When he passed through Beniel after seeing the face of the Lord, சூரியன் உதயமாயிற்று. the sun also did arise. நீ ஆண்டவருடைய முகத்தை பார்த்துட்டு நீ திரும்பி போனேன்னா கர்த்தர் உனக்கு சூரியனை உதிக்க பண்ணுவார். If you see the face of the Lord and go back, God also make the sun to arise. அப்படின்னு என்ன அர்த்தம்? What's the meaning?
இப்பதான் ஏற்கனவே காலையில 6 மணிக்கெல்லாம் உதிச்சிருச்சு. The sun was also risen upon 7 o'clock. இந்த சூரியனை நான் சொல்லல. I'm not saying this sun. நம்முடைய சூரியன் நீதியின் சூரியன். Our sun is the sun of righteousness. நீ ஆண்டவருடைய முகத்தை நீ பார்த்துட்டு நீ இந்த இடத்தை விட்டு கடந்து போகும் பொழுது உனக்காக தேவன் சூரியனாய் உதிப்பார். If you see the face of the Lord and go from this place, God will arise you as the sun of righteousness for you. நீ நல்லவனா இருந்தாலும் சரி பொல்லாதவனா இருந்தாலும் whether you are good or evil man. அப்படிதானே? Isn't it? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்துல நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அவர் சூரியனை உதிக்க பண்ணுகிறார். Matthew 5:45 or for the evil and the bad, evil and the good, God இந்த is ஆராதனைக்கு நீ பொல்லாதவனாய் வந்திருக்கலாம், பாவியா வந்திருக்கலாம், குறைவுள்ளவனாய் வந்திருக்கலாம். this for this service you might have come as a sinner or a lackner நீ or a எந்த failure. தாழ்வான நிலவரத்திலும் வந்திருக்கலாம். In whatever low state you might have come here. நல்லவன் தான் வரணும்னு ஒண்ணும் சொல்லலையே. And nobody said if you are good you have to come ஆண்டவருடைய here. பிரசன்னம் யாரும் வரலாம். Anybody can come, it is the presence of இந்த God. இடத்துல இருந்து நீ கடந்து போகையில் நீ யாரா இருந்தாலும் கர்த்தர் உன்மேல் தன்னுடைய சூரியனை உதிக்க பண்ணுவார். When you depart from this place, whomever you may be, God will make his face to shine upon you. உபாகமத்தில் நான் பார்க்கும் பொழுது We see in Deuteronomy 9ஆம் அதிகாரத்துல the 9th chapter, வேதம் என்ன சொல்லுகிறது? what the scripture says, ஆண்டவருடைய வார்த்தை என்ன what சொல்லுகிறது? the word of God says, ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? what the word of God says, அங்க தெளிவாக சொல்லி இருக்கிறது. it clearly said, ஆண்டவர் தன்னுடைய தானியேல் 9ஆம் அதிகாரத்துல in Daniel 9th chapter 17ஆம் வசனத்தை நாம் கண்ணோக்கி பார்க்கும் பொழுது when we see the 17th verse, அங்க என்ன சொல்லி இருக்கிறார்? what is it there? பரிசுத்த ஸ்தலத்துல கர்த்தர் தன்னுடைய முகத்தை பிரகாசிக்க God பண்ணுவார். is also make his face to shine upon in his sanctuary. பரிசுத்த ஸ்தலம் ஆனா எப்படி இருக்கு? பாழாய் கிடக்கு. The sanctuary, but it is desolate. அபிஷேகம் பண்ணப்பட்ட விசுவாசி பாழாய் போய் இருக்கிறான். The anointed believer also desolated now. தரிசனம் பெற்றவன் இன்னைக்கு தரிசனம் இல்லாம இருக்கிறான். Those who got the vision today, they don't have any vision at all. தீர்க்க தரிசனம் பேசினாலும் இன்னைக்கு தீர்க்க தரிசனம் என்னன்னு இல்லாத நிலத்துல வந்துட்டான். The prophet doesn't know what is the prophecy today. பிசாசுகளை துரத்தின விசுவாசி இப்பொழுது யாரோ ஒரு ஆள் போல உட்கார்ந்து இருக்கிறான். The believer who cast away the devil now like a man whomever he is சபைக்கு sitting. தூணா நிக்கிறவன் இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம விழுந்து கிடக்குறான். He is nothing. He was a pillar for once upon a time for the church. எவ்வளவு நிர்பந்தமான நிலவரம். What a wretched condition. அதனால அங்க ஜெபம் என்ன எப்படி ஏறெடுக்கப்படுகிறது? Now the prayer is offered. ஆண்டவரே பாழாய் கிடக்கிற உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் ஆண்டவரின் நிமித்தம் உம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும். Lord, cause thy face to shine on thy sanctuary, that is desolate for the Lord's sake. பாழாய் கிடக்கிற உம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு ஆண்டவர் பிரகாசிப்பாரானால் நீ பரிசுத்தவனாய் மாறுவாய். You become a holy man if God also shine upon his face the desolate life of you. இன்றைக்கு எத்தனை பேர் ஆண்டவருடைய முகத்தை தரிசிக்க How விரும்புகிறீர்கள்? many of you want to see the face of the Lord today? நீ தேவனுடைய முகத்தை தரிசித்து நீ திரும்பி போனால் உனக்கு ஒன்று ஆசீர்வாதம் கிடைக்கும். If you see the face of the Lord and go back, you will get a blessing. இரண்டாவது உனக்கு சமாதானம் கிடைக்கும். Secondly, you will get a peace. மூன்றாவது கர்த்தர் உன்மேல் உதிப்பார். Thirdly, God will arise upon you. நான்காவது நீ நியாய தீர்ப்பிலிருந்து தப்புவிக்கப்படுவாய். Fourthly, you also escape from the judgment. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல லோத்து சோவாருக்குள்ளே வந்தான், அப்பொழுது சூரியன் உதயமாயிற்று. Genesis 9:23, லோத்து சோவாருக்குள்ளே வந்தான். Lot came to Sower. அப்பொழுது சூரியன் The உதயமாயிற்று. sun also did arise at ஒரு that time. பெரிய நியாய தீர்ப்பிலிருந்து அவன் தப்பி வந்தான், சூரியன் உதயமாயிற்று. He also escaped from the great judgment. The sun also arose. ஒரு பெரிய அழிவிலிருந்து நீயும் உன்னுடைய பிள்ளைகளும் பாதுகாக்கப்பட ஒரு வாய்ப்பு இருக்கிறது. There is a chance you and your children should be escaped from the great destruction. நீங்க எங்க போனாலும் ஜெபிச்சுட்டு போங்க. Wherever you go, pray and go. எந்த பிரயாணத்துல இருந்தாலும் ஜெபிச்சுட்டு போங்க. Wherever the travel you may be, pray and go. வழியில அப்படி உங்களுக்கு ஏதாவது மனசு உறுத்தலா இருந்தா ஃபெய்த்தம்ல சொல்லி ஜெபிச்சுட்டு போங்க. If you feel anything on the way, you also say the faith and pray and go. அங்க டெய்லி காலையில ஆபீஸ் போகும்போது ஜெபிக்க சொல்லல. So every day morning if you go to office, go pray. மனசுல ஏதோ ஒரு கலக்கம் இருந்துச்சுன்னா நீங்க ஊழியர்ல சொல்லலாம். If you feel some uneasiness in your face, you can in your இல்ல mind நீ you can எங்க say. இருக்கிறன்னு எங்களுக்கு நினைவிலையாவது நீ இருக்கணும். At least you have to say where are you that. எதுக்கு சொல்றேன்னா லாஸ்ட் வீக் நம்ம விசுவாசி ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி அப்படி குவாலிஸ் உருண்டுடுச்சு. The last week our believer also got an accident and இப்ப கால் ஒடிஞ்சு படுத்திருக்காரு. now he is a fraction in the leg. வேலை நிமித்தம் தான் போனது, தப்பு கிடையாது. Because of the job he went. பட் இப்பொழுது எல்லாமே பொல்லாங்குடைய சக்திகள் போராடக்கூடிய ஒரு காலம். This is the time the evil power is also உன்னுடைய struggling. விசுவாசத்தை விட்டு உன்னை தூக்கி எறியறதுக்காக பிசாசு போராடுற ஒரு காலம். This is the time the devil also want to take you out of the faith. ஆனா அப்படினால நீ நியாய தீர்ப்பிலிருந்து தப்புவிக்கப்பட வேண்டும். So you have to escape from the judgment. இந்த சூரியன் உதிச்சா சிங்கம் ஒதுங்கும். If the sun arise, the lion will go aside. 104ஆம் சங்கீதம் 22ஆம் வசனத்துல சூரியன் உதிச்ச உடனே சிங்கம் போய் கெபில ஒதுங்க ஆரம்பிச்சு. Psalms 104:22, the sun also go into அது வரைக்கும் தான் இது உன்னை கெர்ச்சிக்கும் கடிக்கும் விழுங்க பார்க்கும் உன்னை மேற்கொள்ள பார்க்கும். சூரியன் உதிச்சிட்டுனா
அதுக்கு டைம் So முடிஞ்சு. for the lion will be also roaring upon you and want to get over you. After the sun arise, it will go aside. 104 சங்கீதம் 21 22. 104 Psalms 21 and 22. சூரியன் உதிக்க ஆரம்பிச்ச உடனே அது என்ன செஞ்சிடும்? அது ஒதுங்கும். It will go aside when the sun arises. ஆண்டவருடைய வெளிச்சம் வந்துட்டுனா பிசாசு தானாவே ஒதுங்கி வெளியே போய்டுவான். The light of the God comes automatically, the devil will go away. அதுக்கு பிறகு அவனுக்கு இங்க இடமே கிடையாது. After that there is no room for him. அது வரைக்கும் உனக்கு எதிரே நின்னு கர்ஜிப்பான், விழுங்கிடுவேம்மா, அழிச்சிடுவேம்மா, உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, நான் உன்னை காலி பண்ணிடுவேம்மா. சூரியன் உதித்தால் அது ஒதுங்கும். Till now he will be also shouting and roaring and swallow you. He will say everything. The sun arises, he will go. தேவனுடைய வல்லமை உன் மேல உதிக்க ஆரம்பிச்சிட்டுனா இந்த ஆவிகள் எல்லாம் விலக ஆரம்பிச்சிடும். The power of God comes upon you, all this power will go out. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believing? விசுவாசிகள் எல்லாரும் கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். Those who are believing, raise your hand. ஹalleluya. இன்னைக்கு சூரியன் உதிக்க போற நேரம். Today is the time the sun is நீ going to ஆண்டவருடைய rise. முகத்தை பார்த்துட்டேனா கர்த்தர் உன் மேல் உதிக்க ஆரம்பிப்பார். If you see the face of the Lord, God will rise upon you. அந்த சூரியனை நீ பார்த்தீனா உன் கண்ணுக்கு ரொம்ப நல்லது. If you see the sun, it is very good for your eyes. அந்த சூரியனை அவன் பார்த்தால் கண்களுக்கு பிரயோஜனம் என்று பைபிள் It சொல்லியிருக்கு. is a profit for him if you see the sun. உலகத்துல எதையும் பார்க்கிற ஆண்டவரை நீ பார். In the valley you are seeing so many things, you see the Lord. மல்கியாவுல நான் வாசிக்கும் பொழுது When we see it in Malachi, நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் the இருக்கும். sun of righteousness will arise, there will be healing under his wings. நீ பலவீனனா இருக்கலாம். You may be a weak person. சில பொல்லாத வியாதி உன்னை தொடர்ந்து தாக்கிட்டு You may இருக்கலாம். be a severe disease always attacking you. வெளியவே சொல்ல முடியாது. You cannot even say out. சுமந்து நீ இளைத்து போகிறாய். You are also by bearing carrying that. உனக்கு அதை சொல்லி நீ உனக்கு வெட்கமா You are வந்துருச்சு. also feeling shame by going on saying that. அவ்வளவு வியாதியும் பலவீனமும் உன்னை ஆட்கொள்ளலாம். That much weaknesses and sickness may rule you. நீதியின் சூரியன் உதித்தால் இன்றைக்கு அந்த வியாதி உன்னை விட்டு விலக The வேண்டும். sun of righteousness come rise upon you, that disease will go out. இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர் இந்த சூரியன் உதிக்கிற அனுபவத்துக்கு How வரப்போகிறீர்கள்? many of you come to this experience, the sun is going to arise upon you. அந்த பெண்கள் மரியாளும் இன்னொரு பெண்ணும், மகதலேனா மரியாளும் இன்னொரு பெண்ணும் ஓடி வந்தார்கள். The Mary Magdalene and the other Mary also came. கண்ணீரோடு ஓடி வந்தார்கள். They came with tears. காலையில சூரியன் உதிக்கும் பொழுது கல்லறையை தேடி ஓடி வந்தார்கள். Early morning when the sun arose, they also ran to the sepulchre. இவங்க வந்து சேரும் பொழுது சூரியன் உதிக்க ஆரம்பிச்சிருச்சு. When they came, the sun also did arouse. அப்ப இவங்களுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி. They had a great question in them. எப்படி யார் இந்த கல்லை புரட்டுவார்? Who will roll away this stone? ஆனா அந்த சூரியன் உதிக்கிற நேரத்துல ஏற்கனவே கல்லு உருட்டப்பட்டு விட்டது. Already the stone was rolled out. சூரியன் உதிச்சதுன்னா உனக்கு முன்னால இருக்கிற தடைகள் எல்லாம் புரட்டி போடப்படும். When the sun arises, mean all the stumbling block before you will be rolled out. மார்க் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இது சொல்லப்பட்டிருக்கிறது. It is said in Mark 16:2. வாசி. சூரியன் உதயமாகிற போது அவர்கள் வந்தார்கள். யார் நமக்கு புரட்டுவார் என்று சொன்னார்கள். சூரியன் உதயமானதுனால நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். உன் வாழ்வின் தடையான கல்லை சூரியன் உதயமானால் தூதன் புரட்டுவான். The sun will arise, mean the angel will roll away the problematic stone of you. புதிய ஏற்பாட்டு சபையிலே அந்த சபை சூரியனை அணிந்தவளாய் நிற்கிறது. In the New Testament the sun also clad on the sun. பார்ட் டைம் ஹோலினஸ் அல்ல. பார்ட் டைம் ஹோலினஸ் கிடையாது. It is not part time. சீசன் லைஃப் கிடையாது. It is not a season life. 24 hours உனக்கு சூரியன் உதிக்கணும். அதனால நீ சூரியனை அணிந்து கொள்ள வேண்டும். So you have to clad on the sun for 24 hours, you have to put on the sun. வெளிப்படுத்தல் 12:1 பாருங்க, அவள் சூரியனை அணிந்திருந்தாள். That woman also clad the sun. அதுதான் மணவாட்டி சபை. That is the church of the bride. இன்றைக்கு எத்தனை பேர் இந்த பெனியலுக்கு வர விரும்புகிறீர்கள்? How many of you want to come to this Beniel today? நீ எந்த நிலவரத்துல கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு வந்தாய்? In what state you have come to the presence of the Lord? உன்னுடைய வாழ்வில் நீ எந்த போராட்டத்தை சந்திக்கும்படியாக நீ ஆயத்தத்தோடு வந்திருக்கிறாய்? With a readiness, in what problem you want to meet your life and come here? கலங்கி தவிக்கிற உள்ளங்கள் எல்லாரும் கண்களை மூடுங்கள். Those who are also troubling and stumbling, all you close your eyes. ஆசீர்வாதமே இல்லையே என்கிற ஏக்கத்தோடு இருக்கிறவர் எல்லாரும் முழங்கால் பண்ணிடுங்க. Those are with a dismay, I don't get any blessing, also kneel down and கர்த்தர் pray. இன்னைக்கு உனக்காக பிரத்யட்சமாய் பேசி இருக்கிறார். God has also talked to you evidently for you. போராடி பதில் இல்லையே என்று அங்கலாய்த்த உன்னோடு கர்த்தர் பேசி இருக்கிறார். God has talked to you, those are after struggling, I did not get any கண்ணீர் விட்டு பதில் இல்லையே என்று அங்கலாய்க்கிற உன்னோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். God is also talking to you, I go on shed tears, I don't get any response. எல்லாரும் கொஞ்ச நேரம் கண்களை மூடி ஒப்பு கொடுப்போம். Let us all close our eyes and give ourselves. சொன்ன உடனே அப்படி எழும்பிட்டு டப்புன்னு உட்கார்ந்திர கூடாது. After say you shouldn't get up and sit. ஒரு நிமிஷம் முழங்கால் போட்டு அது பிறகு வாழ்க்கையில ஒரு உடனே அப்படி உட்கார்ந்திர கூடாது. 1 minute you will be kneeling, after that you don't sit. 7 hours அவன் போராடினான். For 7 hours he was striving. அவனுக்கு தேவை ஆசீர்வாதம். He need only blessing. அவன் தொடை சந்து சுளுக்கிருச்சு. அத பத்தி அவன் கவலையே படல. He never mind about the heart of the thigh.
ஒரு சிலர் எல்லாம் ஆவி நிறைஞ்சு காலு கிழிஞ்சிருச்சுன உடனே அப்படியே உட்கார்ந்துப்பான். Some people will be after feeling the spirit if there any wound in the legs they will be seated quietly. ஒடியட்டும், Let it break. கால் ஒடியட்டும், Let the legs break. ரத்தம் வரட்டும், Let it come bleed. துணி எல்லாம் கிழியட்டும். Let the government may இது முக்கியம் அல்ல. It is not important. ஆண்டவருடைய முகத்தை நீ இன்னைக்கு You பாக்கணும். got to see the face of the Lord today. நீங்க யாரா இருந்தாலும் சரி, Whomever you may be. ஒருவேளை ஃபர்ஸ்ட் டைமா நீங்க இன்னைக்கு இங்க வந்திருக்கலாம். Sometime you might have come here firstly. உனக்கும் ஆண்டவர் சொல்றார், For you as a God says, ஆண்டவர் முகத்தை பார்த்துட்டு நீ போ, உன் லைஃப் சக்சஸ் ஆகும். you see the face of the Lord and go and your life will be success. வாழ்க்கையில நொறுங்கி போன ஒரு மனிதனை நீ கேள்விப்பட்டாய். You have also heard about the man who was bruised in his life. அந்த யாக்கோபு, That Jacob, அழுதான், he cried, புலம்பினான், he also lamented, கதறினான், he also shouted, ஆண்டவரை இறுக பிடித்துக் கொண்டான். he also got the Lord tightly. ஐயா என்னை ஆசீர்வதிங்க. Lord bless me. 7 மணி நேரம் போராடி ஆசீர்வதிக்கப்படலன்னா விரக்தியின் உச்சிக்கு வந்துட மாட்டோமா? Will not we come to the disappointment of the top after struggling for 7 hours and did not bless? அதுக்கு காரணம் என்ன? What's the reason for that? அறிக்கையோடு நின்று கொண்டிருக்கிறாய். You are starting with a confession. வாழ்க்கையை மாற்று. You change your life. விபச்சாரங்கிற பேரை மாத்து. You change the life of fornication. தவறான பழக்க வழக்கங்களை மாற்று. You change all the wrong relation and the இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு முடிவை தேவ சந்நிதியில எடு. Take a good decision today in the presence of the Lord. கர்த்தர் இன்னைக்கு உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். God is going to bless you today. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறான்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? How can you find out God is going to bless you today? எப்படி உன்னை வந்து தொடுவாரா? Will he leave you? தொடுவார். Will he touch you? He will touch. இல்ல விட்டா உனக்கு அவர் தென்படுவார். Or else he will appear for you. இன்னைக்கு அவருடைய முகத்தை நீ பார்க்க போற. Today you are going to see his face. அந்த கனிவான முகம், The merciful face, அந்த இளைப்பாறுதலான தெய்வீக கலையுள்ள ஒரு முகம், the divine and the restful face. அந்த பிதாவின் தன்மையின் சொரூபியை நீ பார்க்க You are போகிறாய். going to see the image of the father's nature. எல்லாரும் கண்களை மூடுங்க, யாரும் கண்ணை திறக்காதீங்க. Nobody should open your eyes. All you have to close your eyes. வாலிபர்களே, You youth, இது தேவனுடைய முகத்தை பார்க்க வேண்டிய நேரம். this is the time you have to see the face of the Lord. உம்முடைய ஊழியக்காரர் மேல் உம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும் என்று ஒரு மனிதன் கெஞ்சுகிறான். Your man is bleeding, Lord, shine upon your face upon your servants. எல்லார் மேலும் ஆண்டவருடைய முகம் இன்றைக்கு பிரகாசிக்கும். Upon all the face of the Lord is going to shine. எல்லாரும் கண்களை மூடுங்க. Let us we all close our eyes. உன்னுடைய முழங்கால் முடங்கி இருக்கா? Whether your knee is knelt down. உன்னுடைய முழங்கால் முடங்கி இருக்கா? Whether your knee is knelt down. உன் இருதயம் சரிப்பட்டு கொண்டிருக்கிறதா? Whether your heart is set aright. கண்ணீரோடு கதறி கொண்டிருக்கிறாயா? Are you crying with the shedding of tears? ஆண்டவரே, உம்முடைய முகத்தை ஒரு விசை எனக்கு காட்டும். Lord, show your face one time for me. உம்மை பார்க்காமல் இந்த பூமியில நான் வாழ்ந்ததில பயன் இல்லை. There's no use of living in the world without seeing you, O Lord. ஒரு விசை உம்முடைய முகத்தை எனக்கு காட்டும். One time please show your face to me, Lord. கூப்பிடுங்கள், தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். You cry unto God and call unto God. இந்த சத்தத்தை கேட்ட பின்பு After hearing the voice, எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய முகத்தை பார்க்கணுங்கிற ஒரு ஆசை வந்திருக்கு? how many of you get the desire to see the face of the Lord? உலகத்துல வேற ஒண்ணுமே வேண்டாம், அவரை ஒரு ட்ரிப் நான் பார்த்தா போதும். I don't need anything in this life. If I see one time, that is enough. வாயை திறந்து தேவனை நோக்கி கூப்பிடு. Open your mouth and call unto God. ஏன் வெட்கப்படுற? Why are you getting shame? நீ அந்நியன் அல்ல. You are not stranger. நீ தேவனுடைய பிள்ளை. You are a child of God. நீ அவருடைய குமாரன், குமாரத்தி. You are a son and daughter of him. என்னுடைய முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன். Call me to seek the face of you, Lord. I seek your face, O Lord. லிபாலா கத்துராமான்யா.
ஆமென். வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, Whatever problem you may have in your life, அதை அப்படியே விட்டுரு. you leave it as it is. நீ அவருடைய முகத்தை பாரு, அவர் அந்த பிரச்சனையை பார்ப்பார். You look into his face, he will see that problem. கொன்றே போடுவேன்னு சொன்ன ஏசாவை அப்படியே கண்ட்ரோல் பண்ணி கர்த்தர் கொண்டு வந்தாரு. God brought Asa under control. He said, I will kill you. நீ இன்னைக்கு ஆண்டவர் முகத்தை பாரு, சத்ரு அப்படியே கீழ்ப்படுத்துவார். You see the face of the Lord, God will subdue your enemy. உடைய முகத்தை தருகிறா. என்கிட்ட ஆண்டவர் தூண்டுறத உங்களுக்கு சொல்றேன். What God induced me, I tell you. எனக்கு என்ன தூண்டுதல் கிடைக்குதோ அது அப்படியே உங்களுக்கு சொல்றேன். What urge I get you, I'll tell you. இன்னைக்கு நைட்டுக்குள்ள இல்ல, இப்போ Now at this moment, ஆண்டவருடைய முகத்தை நான் பார்க்கணும். ஒரு ட்ரிப்பாவது நான் பார்த்துட்டு போனாதான் என் ஆத்மா திருப்தி அடையும். I want to see the face of the Lord, then only my soul will be peace. அந்த வெளிச்சத்தை, That light, அந்த தொடுதலை, that touching, அந்த பிரகாசத்தை, that brightness, அந்த மகிமையை, that glory, அந்த தெய்வீக சாயலை and the divine nature, நான் பார்க்க வேண்டும். I want to see. ஹல்லேலூயா. என் நினைவுல ஒன்னு தோன்றுது. I remember something. அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேல, upon the ark of covenant, அந்த கிருபாசனத்துக்கு மேல, upon the cherubims, செட்டைகளை உயர விரித்து அதை மூடிக்கொண்டிருக்கிற அந்த கேருபினுடைய சாயலை நான் பார்க்கிறேன். I see the cherubim which covered with his wings. ஆமென். கர்த்தர் உன் பக்கத்தில் இருக்கிறார். God is near you. அவரை நோக்கி பார். You look at him. அவருடைய முகத்தின் பிரகாசம். You see the brightness of his face. Hallelujah. Amen. உண்மையா எனக்கு எழுப்புதலுக்காக கத்துறதுக்கு விருப்பம் இல்ல. இங்க இருக்கிற ஒரு குறிக்கப்பட்ட கூட்டமாவது இன்னைக்கு ஆண்டவரை பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா என் ஆத்துமா திருப்தியா இருக்கும். நிச்சயமா நான் பார்க்கணும்னு சொல்றவங்க எழும்பிருங்க. நிச்சயமா அவருடைய முகத்தை நான் பார்க்க ஆசைப்படுறேன், உண்மையாவே ஆசைப்படுறேன்னு சொல்றவங்க எழும்பி நில்லுங்க பார்க்கலாம். ஆமென். அவர் நம்முடைய மத்தியில வந்து விட்டார். ஹல்லேலூயா.
ஆமென். Oh God, Shadabadabada, Idabudadadosh, Ibarabadosh. முடிவாத பார்க்கணுமே, முடிவாத பார்க்கணுமே, முடிவாத பார்க்கணுமே. Amen. 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 Uribirabala inabali aliyashana bahiriya. Da. Amen. Pura hivila hivila. Ibala karadira. Urabariye. Tudabala katuna. ஒன்றன் வாஞ்சை கேட்டிடுவீரே, நின்னை போல பாடுகள் சகிக்க. ஒன்றன் வாஞ்சை கேட்டிடுவீரே, நின்னை போல பாடுகள் சகிக்க. நின்முக நீடுளியாய் பணிந்து துதிக்க. காட்டு எனக்கு நீடுளியாய். ஹல்லேலூயா. ஆமென். நின்முகத்தை காட்டும் எனக்கு நீடுளியாய் பணிந்து துதிக்க. நின்முகத்தை காட்டும் எனக்கு நீடுளியாய் பணிந்து துதிக்க. நின்முகத்தை காட்டும் எனக்கு நீடுளியாய் பணிந்து துதிக்க. Hallelujah, hallelujah. ஆமென். யாரும் டைம் ஆயிடுச்சுன்னு பார்க்காத. ஒரு ஆபீசரை பார்க்க, ஒரு கையெழுத்து வாங்க, உன் காரியம் ஆக, பணத்தை கரெக்டா வாங்குறதுக்கு எத்தனை நேரம் நீ காத்து கிடக்கிற? அவன் நாயை விட உன்னை கேவலமா அலக்களிக்கிறான், ஆனா நீ காத்திருக்கிற. இதோ தம்மை நோக்கி காத்திருக்கிறவர்களுக்கு அவர் தம்மை வெளிப்படுத்த போகிறார். இன்று நீ அவரை பார்ப்பாய். ஹல்லேலூயா. Amen, 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 amen. Churabana ribaka tudabana katida karabana katira. ஒரு சிலருடைய இருதயத்துக்கு நேராக
ஒரு வெளிச்சம் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு சிலருடைய இருதயத்தில் ஒரு பெரிய பிரகாசத்தை கர்த்தர் கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தூரமானியா கத்துடா ரேவிராமானியா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நீ தேவனுடைய முகத்தை பார்த்தால் அவர் சூரியன்